ஓகே. ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஜேபி கட்சியினுடைய மிகப்பெரிய போராட்டம் டெல்லியில தொடங்கி, இப்போ நம்ம சென்னை வரைக்கும் போராட்டம் நீடிச்சுட்டே இருக்கு. இதுல அவங்க வச்ச முதல் கோரிக்கைகள்ல, தர்மேந்திர பிரதான் அதாவது மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து வச்சிருந்தாங்க. அத மத்திய அரசு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தர்மேந்திர பிரதான் இப்போ பதவி விலகிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. சரி. இந்த நியூஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த போராட்டம் முடிய போகுதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, அவங்க போராட்ட களத்துல முக்கியமா 4 கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு ஃபேர் நீட் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மத்திய கல்வி அமைச்சரும் வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் இ மா இழந்த மாணவர்கள், அதாவது நீட் தேர்வுனால உயிரிழந்த மாணவர்களுக்கு ரூ. 1,00,00,000 இழப்பீடு குடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. சரி. இதுல ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. பட் மித்ததெல்லாம் சரி. அப்ப இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சா? அவங்களுக்கு நீதி கிடைச்சுச்சா? அவங்க இதுல இருந்து ஓகே அவர் பதவி விலகிட்டாரு அப்படிங்கிறத போராட்டத்துல இருந்து வாபஸ் வாங்கிருவாங்களா? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே மாரி நம்ம தமிழ்நாட்டிலயும் போராடிட்டு இருக்காங்க. அதுல அவங்க நீட் பேன்ங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு நீட் பேன் இல்ல. இன்னும் அது ரிலேட்டடா எந்த விஷயமும் தெரியல. அதனால நம்ம தமிழ்நாட்ட இந்த போராட்டத்த கைவிட போறாங்களா? இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகிட்டாரு.